அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு மனநல வழிகாட்டியை பார்த்து கவுன்சிலிங் போகிறதும் தவச காலத்தில் வாழ்கிறதும் ஒன்று தானோங்கிற புரிதல் எனக்கு ஒரு வாரமாகவே ஓடிக்கிட்டே இருக்குது மனசில். அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதோடு கூட இயேசுவோட நீங்கள் நெருக்கமாக போகிறதுக்கும் இயேசு உங்களோட நெருக்கமாக வர்றதுக்கும் ஒரு அற்புதமான வழிமுறையையும் இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எனக்கு கூட இருக்கிற எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில சந்தோஷம், கஷ்டம், அழுகை, துயரம், ஏமாற்றம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஒரு சிலர் அதை அப்படி தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அதையே நினைச்சு மனசு உழன்று என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு கவலைப்பட்டு ஏங்கி காத்திருக்கிறாங்க. நல்லா யோசிங்க. வழிகாட்ட மாட்டாங்களா, கைட் பண்ண மாட்டாங்களான்னு தான் நான் சொல்றேனே ஒழிய அறிவுரை சொல்ல மாட்டாங்களான்னு நான் சொல்லலை. ஏன்னா அறிவுரைகளை நம்ம விரும்புறதில்ல, வழிகாட்டுதலை தான் விரும்புகிறோம். இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்தவங்கள்ல இருந்து ஒரு 2 பேருடைய வாழ்க்கையை லேசா கோடிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 2 பேருமே 30 வருஷத்துக்கு மேல பணியாற்றினவங்க. ஒருவர் ஆசிரியர், இன்னொருவர் அலுவலகத்தில் ஒரு மேனேஜிங் டைரக்டர். 2 பேருமே ஒரே பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அதாவது வேலை செஞ்சு களைச்சு போயிட்டாங்க. 2 பேருமே உடலும் மனசும் அழுத்துருச்சு. அப்படியே விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு போயிடலாங்கன்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அவங்களுக்கான சில தேவைகள் இன்னும் இருக்குது. ஆக ஓய்வு பெறவும் ஆசையா இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற சில தேவைகளும் நெருக்குதலாக இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் அவங்க கவுன்சிலிங் வந்தாங்க. இவங்கள மாதிரியே வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போனவங்க, அல்லது வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போனவங்க புதிய இடத்துல இருக்க மனிதர்களோடு அவங்களால ஒட்டி உறவாட முடியாம கஷ்டப்பட்டாங்க. குறிப்பா பிள்ளைங்களால பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் போய் புதுசா நண்பர்களை உருவாக்க முடியல. அலுவலகத்துக்கு போன கணவன் மனைவி அவங்களுக்குமே யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது, புதிய சூழல் கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கும் வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. நட்பு முறிஞ்சு போயிருச்சுன்னு அழுதுகிட்டு இருந்த பிள்ளை, அல்லது காதல் முறிஞ்சு போயிருச்சு, அல்லது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு வேதனைப்படுறவங்க, குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் இறப்பு, அல்லது நாள்பட்ட நோயினால் தனிமையில் படுத்து கிடக்கிறவங்க, அல்லது சில போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அல்லது பழக்கப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு வழியில வழிகாட்டுதல் கிடைச்சிடாதா, நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துட முடியாதான்னு யோசித்தான் கவுன்சிலிங் வர்றாங்க. கவுன்சிலிங்கில் இருக்கிற மிக முக்கியமானது என்னன்னா, அந்த சைக்காலஜிஸ்ட், அந்த கவுன்சிலர் அட்வைஸ் பண்ணவே மாட்டாரு, கைட் பண்ண தான் செய்வார். வந்தவங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை, அவர்கள் வாழ்கின்ற அந்த குடும்ப சூழல், சமூக சூழல், அவர்கள் மனதில் இருக்கிற உணர்வுகள், சிந்தனைகள், அதை ஒவ்வொன்றா அப்படியே ஒரு கோடிட்டு காட்டுவார். அந்த கோடிட்டு காட்டுறதோட பயணித்து வந்தவங்க அவங்களே சிந்திக்கணும். கவுன்சிலர் காட்டுகிற அந்த வழிகாட்டுதலில் தொடர்ந்து அவங்க பயணித்து போகும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி சூழ்நிலையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு அல்லது இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு எதெல்லாம் காரண காரியமாக இருக்குங்கிறதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. தொடர்ந்து நல்ல முடிவெடுத்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். தவசு காலமும் அப்படித்தாங்க. இந்த தவசு காலம் விபூதி புதனில் இருந்து உயிர்த்த ஆண்டவர் நாள் வரை நம்ம பார்த்தோம்னா எல்லா வாசகங்களும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை, வாழ்ந்த வாழ்க்கையை சிந்திப்பதற்கு, வாழ்கிற வாழ்க்கையை சிந்திப்பதற்கு, நம்முடைய உறவு முறைகளை குறித்து யோசிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை குறித்து சிந்திப்பதற்கு ஒவ்வொன்றையும் இந்த வாசகங்கள் சுட்டி கொண்டே இருக்கும். இந்த வாசகங்களுக்கு வருகிற மறையுரைகளும், அந்த ஃபாதர் 5 நிமிஷம் மறையுரை வைக்கலாம், அல்லது அரை மணி நேரம் மறையுரை வைக்கலாம். அவர் தயார் செஞ்சுட்டு வந்திருக்கலாம், தயார் செஞ்சுட்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறையுரையை கவனித்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வாக்கியம் உங்கள் உள்ளத்தை தொடும். நீங்கள் நற்செய்தி வாசகமோ, முதல் வாசகம், 2ஆம் வாசகம் அல்லது திருப்பாடல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வரி உங்கள் மனதை தொடும். இதே போல்தான் நீங்கள் போகிற திருப்பயணங்கள், திருச்சிலுவை பாதை சிந்தனைகள் அனைத்துமே உங்களை வழிநடத்தக்கூடியதுதான். நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்களாகத்தான் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அது விவிலிய வாசகமாக இருக்கலாம், மறையுரையாக இருக்கலாம்,
திருச்சிலுவை பாதை சிந்தனை அல்லது திருப்பயணமாக இருக்கலாம். அனைத்துமே ஒரு கவுன்சிலர் செய்கிற வேலையைப் போல உங்களை வழிநடத்தக்கூடியதுதான். நீங்கள் அதை உள்வாங்கி அதை சிந்திக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுதுதான் உங்களுடைய நிறைகுறைகள் தெரிய வரும். எதை விட வேண்டும், எதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும், எதை இன்னும் கொஞ்சம் வலுவூட்ட வேண்டும், எதை விட்டு கடந்து வர வேண்டும், எதை ஆண்டவருடைய திட்டமென புரிந்து கொள்வது, அனைத்துமே நீங்கள் இந்த வழிகாட்டுதலின்படி பயணிக்கிற பொழுதுதான் உங்களுக்கு புரியும். அதனோட முத்தாய்ப்பாகத்தான் அங்கே பாவ சங்கீர்த்தனமும் நமக்கு கடமையாக இந்த தவசு காலத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை பயணிக்கிற பொழுது, நீங்கள் இந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இயேசுவுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். காலையில் நீங்கள் நற்செய்தி வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடுதே, அல்லது மாலையில் நீங்கள் கோவிலுக்கு போகிற பொழுது அந்த மறையுறையில் ஒரு வார்த்தை தொடுதே, அல்லது திருப்பயணம் போகிற பொழுது, திருச்சிலுவை பாதை சிந்திக்கிற பொழுது ஒரு சிந்தனை உங்களை வழிகாட்டுதே, அந்த சிந்தியுங்கள். அதோடு உங்கள் வாழ்க்கையை உரசி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அந்த வழிகாட்டுதல்படி பயணிக்கிற பொழுது ஒரு புரிதல், ஒரு குற்ற உணர்வு அல்லது ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதை இயேசுவுக்கு கடிதமாக எழுதுங்கள். வேறு யாரும் பார்க்க மாட்டார்கள், உங்களுக்கும் இயேசுவுக்கு மட்டுமே உள்ளது. ஒரு தாள், ஒரு பேனா எடுத்து, அன்புள்ள இயேசுவே, இன்றைய நாளில் இந்த நற்செய்தியில் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று நீ சொல்லியிருந்தீர். அதை வாசிக்கும் பொழுதே எனக்கு தோன்றுகிறது, நான் என்னோடு உடன் பிறந்தவரோடு நான் பகையாக இருக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது அல்லது எனக்கு தோணுகிறது, என்னோடு படித்தவரோடு நான் பகையாக இருக்கிறேன். அல்லது வாசிக்கும் பொழுது தோணுகிறது, என் அப்பா அம்மாவோடு நான் கோபமாக இருக்கிறேன். ஏதாவது உங்கள் உள்ளத்தை தொடுவது, நீங்கள் இயேசுவுக்கு கடிதமாக எழுதுங்கள். இன்று நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே, நான் செய்த பாவம், என் மேலும் தவறு இருக்கிறது, நானும் இப்படி செய்திருக்க கூடாது என்று ஒரு கடிதமாக எழுதுங்கள். ஒருவேளை குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்திருக்கிறதா? அன்பு இயேசுவே, என் குடும்பத்தில் என் சகோதரன் இறந்து விட்டானே, அல்லது அன்பு இயேசுவே, என் தந்தை தவறி விட்டாரே, என்னால் இதை தாங்கவே முடியவில்லை, ஏன் இயேசுவே எனக்கு இந்த துயரம் என்பது உங்கள் உள்ள கிடக்கையை, ஏக்கத்தை அதில் கடிதமாக எழுதுங்கள். அல்லது அன்பு இயேசுவே, நற்செய்தியில் பிறர் தீர்ப்பிடாதீர்கள் என்று இருந்ததே, ஆனால் நான் நேற்று தீர்ப்பிட்டு ஒருவரை அபாண்டமாக பழி சுமத்தி விட்டேனே, நான் மனம் வருந்துகிறேன். எழுதுங்கள். அது ஒரு பக்கமாக இருக்கலாம், 2 பக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு பத்தி, ஒரு பேராகிராஃபாக கூட இருக்கலாம். இயேசுவுக்கு கடிதம் எழுதி அன்பு மகள் என்று, உங்கள் அன்பு மகன் என்று உங்கள் பெயரை எழுதி நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் பார்க்க மாட்டார்கள், யாருக்கும் காட்டாதீர்கள். அந்த கடிதத்தை எழுதி வைத்த பிறகு அந்த நாளுடைய இறுதியில், நீங்கள் இரவில் கடிதம் எழுதுகிறீர்கள் என்றால் மறுநாள் காலை, அல்லது காலையில் எழுதுகிறீர்கள் என்றால் அன்றைய இரவு மீண்டும் இன்னொரு தாளையும் பேனாவையும் எடுத்து இயேசு உங்களுக்கு பதில் சொல்வது போல கடிதம் எழுதுங்கள். ஒருவேளை உங்களுடைய பெயர் விமல் என்றால், அன்பு விமல், உன்னுடைய கடிதம் கிடைத்தது எனக்கு. நற்செய்தி வாசகத்தில் இருந்து வாசித்து யாரோடு நீ பகையாக இருப்பதை நீ எழுதியிருந்தாய், நீ மனது வருந்தி இருந்தாய், உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது என்பது போல இயேசு உங்களுக்கு சொன்னால் என்ன சொல்வார்? ஆக இந்த தவசு காலம் முழுவதும் நீங்கள் இயேசுவுக்கு கடிதம் எழுதுவதும் இயேசு உங்களுக்கு கடிதம் எழுதுவதுமாக ஒரு நட்பை நீங்கள் உருவாக்கலாம். நீங்கள் தினந்தோறும் எழுதலாம், அல்லது வாரத்துக்கு ஒன்று எழுதலாம். உங்களுக்கு நேரம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஒரு கடிதம் இயேசுவுக்கு எழுதுங்கள். பிறகு இயேசு உங்களுக்கு பதில் கடிதம் எழுத வையுங்கள். இந்த கடிதங்களை எல்லாம் சேர்த்து வாருங்கள். இது ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கு தரும். இந்த தவசு காலம் முடியும் பொழுது ஒரு அற்புதமான வாழ்க்கையில் நீங்கள் நுழைவீர்கள். உங்கள் கஷ்டத்திலிருந்து, ஒரு துயரத்திலிருந்து உங்களால் வெளிவந்து இருக்க முடியும். எப்படி ஒரு கவுன்சிலிங் செஷன்ல கவுன்சிலர் வழிகாட்டுகிறார், ஆனால் கிளைண்டாக உள்ளே வந்தாரே, அவர் அதை உள்வாங்கிக் கொள்கிற பொழுதுதான், அந்த வழிகாட்டுதலின்படி பயணிக்கிற பொழுதுதான் அவருக்கு தெளிவு கிடைக்கிறது. ஒருவேளை அந்த வழிகாட்டுதலை அவர் பின்பற்றவில்லை என்றால் அவருக்கு நேரமும் வீண், அவருக்கு பணமும் வீண். அதே போல்தான் இந்த தவக்காலமும். இந்த தவக்காலத்தில் வருகிற விவிலிய வாசகங்கள், மறையுரைகள், திருச்சிலுவை பாதை சிந்தனைகள், திருப்பயணங்கள், பாவ சங்கீர்த்தனங்கள், இவை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு இயேசுவுக்கு நாம் கடிதம் எழுதி இயேசுவிடமிருந்து பதில் கடிதம் நாம் எழுதுகிற பொழுது இந்த தவசு காலம் முடிந்து உயிர்த்த ஆண்டவர் நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பின் அனுபவம் இருக்கும். இல்லை என்றால் இந்த காலமும் கடந்து போகும். ஏதோ நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்ற அளவில் மட்டுமே வாழ்ந்துவிட்டு இன்னும் கஷ்டத்தோடு உழன்று கொண்டே இருப்போம். மாறாக தவசு காலம் என்கிற இந்த கவுன்சிலிங் செஷனிலே உள்ளே பயணிப்போம்.
தூய வாழ்வு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் உங்களை மென்மேலும் வழி நடத்துவாராக. God bless you.